லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட நினைவுபடுத்தி கொண்டிருந்தபடினாலே இந்த வார்த்தையை மத்தியிலே கொண்டு வர இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். காலை வேளையிலும் கூட கர்த்தர் நேற்றைக்கு மாலை வேளையில் ஜெபிக்கும் பொழுதும் கூட கர்த்தர் இந்த வார்த்தை காண்பித்தார். காலை வேளையிலே அதற்குரிய ஆயத்தங்களை நாம் செயல்படுத்தும்படிக்கு தேவன் கொடுத்த சில வார்த்தைகள் மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்கிற நேரம் இல்லாதபடினால இன்றைக்கு ஏற்கனவே நாம் சபை முடிக்கிற நேரத்தில் ஆரம்பிக்கிறோம். நான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். வேதம் சொல்லுகிறது, ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது, then opened he then understanding that they might understand the scripture என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிற காரியத்தை, குறிப்பாக அறிந்து கொள்ளுதலை குறித்து தேவன் இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறார்? மனதை அவர் திறந்து என்று சொல்லி வைக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை அவர் செய்தார். Then opened he the understanding that they might understand the scripture. ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தை அல்லது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் திறந்தார். ஆமென். அவங்களுடைய சிந்தையை திறந்தார் என்று ஆங்கில வேதம் அந்த மாதிரி சொல்லல. ஆனா அவர்களுடைய அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அந்த மனதை குறிக்கிறது இல்லையா? அவருடைய அறிந்து கொள்ளுதலை அவர் திறந்தார். ஆமென். அப்படிதானே? ஓபன் தி அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அறிந்து கொள்ளுகிற விதத்தை அவர் திறந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, அவருக்கென்று அவர் நியமித்திருக்கிற வல்லமையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் திறப்பார். ஆமென். அறிந்து கொள்ளும்படிக்கு நாம் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் இடத்துல கர்த்தர் சொல்லாமல், கர்த்தர் அதை திறக்காமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிலிப்பு மந்திரியை பார்த்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். மந்திரி ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் போய் பார்க்கிற வேளையில மந்திரி படித்துக் கொண்டிருக்கிறது ஏசாயாவினுடைய ஆகம புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசன புஸ்தகத்தை. ஆனால் பிலிப்பு கேட்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்? பிலிப்பு கேட்கும்போது என்ன சொன்னார்? எங்க இருக்காது புஸ்தகம்? ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் இந்த வார்த்தையை குறித்து நான் எப்படி அறிந்து கொள்வது? நான் படிக்கிற உண்மைதான், நான் படித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசன ஆகமம் படிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலுக்குள் வந்ததினால அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய விருப்பத்தில் இந்த தேசத்தை குறித்த காரியத்தை தெளிவை நான் பெற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் இதை குறித்துதான உள்ளவன கருத்து என்ன, தெளிவு என்ன? அது கர்த்தர் ஒருவனுக்கு திறக்காவிட்டால் அவன் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் சொல்றார். நம்ம நிறைய நேரத்துல குழம்பி போகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்க்க முடியவில்லை, எனக்கு இது தெளிவே இல்லை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்கீங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கையில் இருக்கிறது, அல்லது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் அதை திறக்காமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அது உங்கள் வாழ்க்கையில் நினைவாய் வர முடியாது. ஆமென். அப்ப ஆண்டவர் தான் திறக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் எனக்கு திட்டமா இதை படிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். நான் திறக்காமல் அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவரே போய் நின்று என்னை அறிந்து கொள்வாங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக செஞ்சார். எங்கேயும் போய் அந்த முக்கியமான காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்கள் எதிர்பார்த்தாங்க, வாக்குத்தத்தத்தை வைத்து அவங்க வெளிச்சத்துக்குள் வருகிறார்களா, வார்த்தை வைத்து வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்கிறார்களா, வார்த்தையை ஆழமாய் பிடித்திருந்தால் அது பிரவேசிக்கிறதுக்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறதா என்பதை எல்லாரிடத்திலும் பார்க்கத்தான் எல்லாருக்கும் ஒரு சந்திப்பை கொடுத்தார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் கூட இருக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தும் மட்டுக்கு எல்லாரோடு போன ஒவ்வொரு காரியத்தை, சம்பவத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி பாருங்க. கர்த்தர் எப்படி
ஒவ்வொருவர் மத்தியிலும் ஒவ்வொரு காரியத்துல வெளிப்பாட்டை கொண்டு வந்து பார்க்கிறார். ஆனா யாருமே அறிஞ்சு கொள்ளவே இல்லை. எத்தனை பேர் போனாங்களா சரீரத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு? சத்தமா சத்தமா எத்தனை பேருங்க இயேசுனுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்த பண்ண போனாங்க? 3 பேர் தானே? எத்தனை குரூப் போச்சு? நிறைய குரூப் போச்சா? பேதுரு யோவான் ஆயத்தப்படுத்த போனாங்க. நான் கேட்கிறது, அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு போனது சுகந்த வாசனை அந்த கந்தவர்க்கம் எல்லாம் எடுத்துட்டு போனவங்க எத்தனை? 3 பேர். மரியா மக்தலேனா, மேரி, சலோமே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உருப்படியே நம்ம யாரும் 4 சுவிசேஷத்தை படிக்கலன்னு தெரியுது. ஒரு 500 ரூபாய் பரிசு தரேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் உங்களுக்கு டைம் 1 வீக் டைம் கொடுக்குறேன். எத்தனை பேர் போனாங்க, எத்தனை குரூப் போச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லணும். யோசேப்பு என்னும் பெயருள்ள ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கு சேவைக்கும் சம்மதியாதவனுமா இருந்தான். அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு, நீங்க வேகமா படிக்கும் போது எதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆயத்தப்படுத்துங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாக மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னொரு பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. 4 சுவிசேஷத்தை படிக்காம இதுக்கு பதிலே வராது. 4 சுவிசேஷத்தை படிங்க. எத்தனை குரூப் போனாங்க ஆயத்தப்படுத்த? ஒரு குரூப் தான் போச்சா, 2 குரூப் போச்சா, 3 குரூப் போச்சா என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆழமா சரியா தெளிவா சொல்லுங்க. அப்பதான் கர்த்தர் நமக்கு பேசுவார். ஏன்னா யார் யார் சந்திச்சா இயேசுவை அப்படிங்கிறதை குறித்து ஒரு பெரிய பாயிண்ட் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள எத்தனை பேருக்கு தரிசனமானால் என்பது இருக்கிறது. யாரை சொல்ல முடியுமா வேகமா? ஆமை. ரைட் பரிசு வந்துருச்சு உங்களுக்கு. 2 இருக்குது அல்லது 3 இருக்குதா என்னங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ வசனத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. அடுத்தது வேற சுவிசேஷத்தில் இருக்கிறது கோர்வையாக கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். சரி, நல்லா கவனிங்க. 500 ரூபா பரிசு யாருக்காச்சும் இருக்கா? யாருக்குமே இல்லையா? ரைட், கரெக்டான பதில். யார் யார் போனாங்கிறத சரியா சொன்னா 500 ரூபாய் அடுத்த வாரம் உங்களுக்கு உண்டு. சில ஸ்திரீகளும் 500 ரூபாய் வாங்க விட மாட்டேன் முடிவு பண்ணிட்டாங்க. எழுதி கொடுங்க. நிறைய பேர் இருந்துச்சுன்னா குலுக்கி உங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம். ரைட், ஓகே. இப்போ போய் செய்திக்கு போவோம். எனக்கு செய்தி அது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், யாருமே இயேசுவை சந்திக்க அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்பதனுடைய நினைவு யாருக்கும் இல்லை. ஆனா எல்லாரும் ஆயத்தப்படுத்துவதற்காக போனாங்க, ஆயத்தம் இல்லாமல் போனாங்க. இயேசுவை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இயேசுடைய சரீரத்தை சந்திக்க ஆயத்தமாய் போனாங்க. அதனாலதான் ஏமாற்றம் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் மனதிற்கும் துக்கம் அடைத்திருக்கு. துக்கத்தினால அவருடைய பார்வை தெளிவாக இல்லாதபடிக்கிறது. முதல் காட்சி யாருக்கு கிடைக்கிறது? மகதலேனா மரியாள். அது நம்ம தெளிவா இருக்கோம். அடுத்தது அப்படியா? சரி, சீஷருக்கா? யாருக்கு? எந்த சீஷனுக்கு? எம்மாவூர் சீடருக்கு முன்னாடி யாருக்காச்சும் சீஷருக்கு அறிமுகமானாரா? தோமாலாம் அப்புறம் சாயங்காலம் அவனுக்கு 8 நாள் கழிச்சு தான், விசுவாசிக்காததுனால. தோமா 8 நாள் கழிச்சு தான் இயேசுவை பார்த்தான். அன்னைக்கே பார்த்தது பேதுருவுக்கு அடுத்தது மகதலேனா மரியாளுக்கு அடுத்தது பேதுரு. நீங்க வாசிக்கணும், எல்லா சுவிசேஷத்தையும் வாசிக்கணும், டைமிங்கை வாசிக்கணும். எந்தெந்த டைம்ல யாரை சந்திச்சார்? முதல் தரிசனம் எத்தனை மணிக்கு யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் நம்ம இந்த காரியத்தை கொஞ்சமாச்சு அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். யாரால் சந்திச்சாங்கன்னு அவன் படிக்கிறது இல்லை. ஆனா எந்திரிச்சாரு அவரு, அது மட்டும் தெரியும்.
இல்லையா? எத்தனை மணிக்கு இருந்திருக்கலாம்? எக்ஸாக்டா நாங்க மணி அடிச்சு காமிச்சு சொல்ல. எத்தனை மணிக்கு இருந்திருக்கலாம்? 4 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் பாரதி சிஸ்டர். அன்னைக்கு 4 மணிக்கே அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க மட்டும்தான் கொஞ்சமாச்சு டைம் வச்சுக்காங்க. 5:30 மணில இருந்து தான் தரிசனத்தினுடைய பகுதிகள் ஆராய்ச்சியிலேயே இருக்குது. அப்ப 5:30 மணிக்கு தான் மகதலேனா கண்டுபிடிச்சிருக்க முடியும் என்று சொல்லி திட்டமான வெளிப்பாடு அல்லது வரலாற்றுல பதிக்கப்பட்டிருக்கிறது. 5:30க்கு இருந்து தான் அவருடைய விஷன் எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு 6:30 மணிக்கு என்று சொல்லி இப்படியாக சந்திப்பார். எம்மா ஒரு சீடரை சந்திச்சது எத்தனை மணியா இருக்கலாம்? அவங்க போறதுக்கு ஏறக்கூடிய 2 மணி நேரம் ஆச்சு. போகும்பொழுது இருட்டாயிடுச்சுன்னு சொல்லுது. அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு நடுவுல இருக்கிற பகுதிகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதா, நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோமா என்பதை கொஞ்சமாச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா தான் யார் அவர் சந்திச்சிருக்கான்னு சரி. சரி, குறிப்பா வேதத்தில் சொல்லப்பட்டபடி போன மகதலேனா மரியாளை சந்திச்சா, பேதுருவை சந்திச்சார். அதுக்கு பிற்பாடு எம்மா ஒரு சீடர்களை சந்திச்சார். அதுக்கு பிற்பாடு மீனவர்கள் கூட்டத்துல போய் அங்க இருந்தார். சந்திச்சதுக்கு அப்புறமாக போன போதும் கூட சீஷர்கள் மீன் பிடிக்க போன வேலையில அந்த இடத்துல இயேசுவை அறியாமல் இருந்தார்கள். ஏன்? எல்லாருடைய கண்களுக்குமே அவர் மறைக்கப்பட்டிருக்கிறது போல தோன்றுகிறது. ஏதோ ஒருத்தர் அப்படி கவனமா பார்க்க முடியல என்று சொன்னா பரவாயில்ல. மகதலேனா மரியாள் பார்க்கல, தெரியாம போயிட்டாங்க என்று சொன்னா பரவாயில்ல. எல்லாருக்குமே அந்த துக்கம் என்று சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு அவருடைய வெளிப்பாடே குறைந்து போனது என்று பார்க்கிறோம். ஆமென். ஒரு துக்கம் ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்கிற பொழுது அவனுடைய வெளிச்சம் குறைகிறது. ஆமென். வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். நீங்க பார்க்கலாம், நல்லதான பார்க்கிறேன். வேதமும் அதை தான் சொல்லுங்க. ஏசாயால நீங்க வாசித்தீங்க 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிச்சீங்களா கொஞ்சம் முன்னாடி? செவிடர் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். அப்ப செவிடர் என்று சொன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதவன் தான் செவிடர். மற்றபடி காது கேட்டுட்டு தான் இருக்கு, எல்லாமே கேட்டு நல்லதா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு உள்ள போகுது அந்த செவி அவனுக்கு திறக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கணும் தான் செவிடர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. புஸ்தகத்தினுடைய வார்த்தையை அவன் கேட்பான் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் குருடனை பார்க்கும் பொழுது வாசிங்க, குருடனுடைய கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையிட. அதாவது அவன் பார்க்க முடியாதபடிக்கு என்ன? தேவ சமூகம், தேவனுடைய வெளிச்சம். தேவன் தான் வெளிச்சம். அப்ப அந்த தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள போகல. அவன் மற்ற காரியங்கள் மாத்திரம் தான் இருக்கிறதுனால மற்ற உலகத்தினுடைய எந்த சூழ்நிலை ஒருவனுக்கு மேன்மையா இருந்தாலும் அது அவனுக்கு இருள் தான். என்றைக்கு கர்த்தர் அவனுக்குள் வருகிறதோ அன்றைக்கு தான் வெளிச்சம். ஆமென். அப்ப ஒருவன் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்ய வேண்டுமானால் அவர் தான் திறக்க வேண்டும், அவர் தான் கிரியை செய்யணும். அவர் கிரியை செய்யணும். காதும் திறக்காது, கண்ணும் பார்க்க முடியாது. உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நாம் கண்டுகொள்ளலாம். ஆனா தேவனுடைய பார்வை, தேவ சித்தத்தினுடைய பார்வை நமக்குள் இல்லாமல் போகிறது. அப்போ எது இந்த இடத்துல முக்கியமாய் அவர்களுடைய பார்வையை அடைத்தது என்று சொல்லி பார்த்தா துக்கம் அவர்களை எல்லாவற்றையும் அடைத்து போட்டது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் நமக்கு முன்பாக காண்பிக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் சொல்லப்பட்ட வார்த்தையை நன்றாக அறிந்து கொள்வோம். சீஷர்களோ அங்க இருக்கிற மனுஷர்களோ இயேசுவை நன்றாய் அறிந்தார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனா அவரை அறியவில்லை. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவோடு கூட வாழ்றாங்க, இயேசுவோடு கூட போறாங்க, ஊழியம் செய்கிற பொழுது இயேசுவோடு கூட எல்லா சீஷரும் நடக்கிறாங்க. ஆனா இயேசுவை உண்மையாய் அறியவில்லை. என அறிந்திருந்தால் அவர் சொன்ன அத்தனையும் நிறைவேறும். அவர் சொன்ன காரியத்தின்படி ஏற்கனவே சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போவேன், உங்களுக்கு முன்பு இந்த காரியத்தை செயல்படுத்துவேன், நான் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது, என்னை துன்பப்படுத்துவார்கள், என்னை பல விதத்தில் நசுத்துவார்கள், இந்த எருசலேமுக்குள் ரத்தம் சிந்த வேண்டும் எல்லாம் சொன்னார். ஆனா ஒன்னும் ஞாபகம் வரல, அல்லது ஒன்னும் அவர்களுக்கு தெளிவாய் வரலன்னா அவர்கள் அவரை அறியவில்லை. அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அவரை அறியவில்லை, அவர்களோடு கூட இருக்கிறது உண்மை அறியவில்லை. ஆனா இன்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்கல, ஆனா நம்ம அவரை அறிந்திருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற மாதிரி பிசிக்கலா நம்ம பார்க்க முடியல, அவரோடு கூட இருக்கிறது நம்ம முடியல. எந்த காரியத்தை பார்த்தாலும் அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை அறிகிறோம். சீஷர்கள்
கூட இருந்து அவரை அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் இல்லாமல் அவரை அறியும்படி கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். ஆமென். கர்த்தர் அதான் சொல்ற, அந்த அறிவை தெளிவை உண்டாக்கும்படிக்கு அவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய மனதை அவர் திறக்கிறார், அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் திறந்து கொடுக்கிறார். கருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் திறந்து கொடுக்கிறார். நம்ம வார்த்தை புரிந்ததினால் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறோம், கர்த்தர் செய்வார் என்று. நீங்கள் செய்வார் என்று வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நீங்கள் நம்பினீர்களே ஆனால் உங்களுக்கு அது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் ஏற்றவில்லை செய்வார். நீங்கள் செய்யலை என்று புலம்பினீங்கன்னா உங்களுக்குள் துக்கம், உங்களுக்குள் வேதனை தான் அழுத்துகிறது. இதனால் உங்களுடைய வெளிச்சம் குறைகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வழி தெரியாமல் நீங்கள் தடவி கொண்டிருக்கிறது போல ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவரிடத்தில் நீங்க இதுக்கு கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் உம்முடைய அதிசயத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய மனதை திறந்தருளும். ஆமென். மனுஷனை கர்த்தர் அப்படி வணைந்து கொள்ளாமல் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஏன்னா வேதத்துல யோவான்ல நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இதே வார்த்தை அவர் அங்கு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை அந்த இடத்துல அவர் ஊதினார் என்று சொன்னார். அது முடித்த உடனே பரிசுத்த ஆவி எல்லாருமே ஊதினாரா? அப்போஸ்தலர் 2ல வாசிக்கிறது வேற, ஆனா இங்க சீஷர்கள் கூட்டத்தில் அவர் ஊதினார் என்று சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சம் வருவதற்காக, ஒரு அறிவு வருவதற்காக, அவருடைய தெளிவு வருவதற்காக அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதினார். ஆமென். ஆனாலும் கொஞ்சம் குறையதான் அதை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க அப்பவும் சில பேருக்குள்ள அவிசுவாசம் இருந்திருக்கலாம், இல்ல யோசித்திருக்கலாம், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் தான் காரணராக இருக்கார். அப்ப அவர் பக்கத்துல இருக்கிறார்னு சொன்னா நிச்சயமாய் அவர் திறக்க முடியும். இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலையா? ஆண்டவரிடத்தில் நீங்கள், ஆண்டவரே, அது எப்பொழுது திறக்கும் என்று எனக்கு அறிந்து கொள்ளும்படி உம்முடைய கிருபையை ஊற்றும். அல்லேலூயா. ஆமென். அருமையான சாட்சிகள் எல்லாம் கேட்ட கர்த்தர் எப்ப செய்கிறார், நாளைக்கு நடக்கும். பவுலும் சொல்லுகிறார், பிரத்யட்சமாக நான் அவரை காண போகிறேன். ஒண்ணு நான் முன்னாடி போவேன், இல்ல அவர் வந்தா நான் பார்க்கிறதுக்கு ரெடியா இருப்பேன் எல்லாம் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. 2000 வருஷம். ஏன்னா அவருடைய பார்வை என்ன? இப்போ நடக்கும் என்ற பார்வையில அவருடைய தரிசனத்துல எல்லாம் வைக்கப்பட்டது. அதனாலதான் சபை இன்னைக்கும் நடக்கும் என்ற அந்த உறுதியில போகுது. ஏன்னா அவர் பார்வை நடக்கும் என்ற உறுதியில, இப்போ இயேசு வருவார் என்ற உறுதியில, அவரை நான் முகமுகமாய் காண போகிறேன். ஒருவேளை அவர் முன்னாடி வந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி போகிறேன், பிரச்சனை இல்லை. மரணம் என்னை எந்த விதத்திலையும் மாட்கொள்ள முடியாது. எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். இயேசு வானத்துல வரப்போகிறார். திரள் சேனைகளோடு பிரதானமாய் அவர் ஆர்ப்பரிப்போடு வரப்போகிறார். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு கூட இருந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கும் நாமும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வேகத்துல இருக்கிறார் அர்த்தம். அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார், அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த தெளிவுக்குள்ள இருக்கிறபடினா அதே பார்வையில வைச்சார். இன்னைக்கு அதே பார்வையில படிக்கிற எல்லாருக்கும் அதே பார்வை தான். ஆமென். எந்த ஓப்பனிங் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எந்த விதமாய் திறந்து வைத்திருக்கிறார் வார்த்தையா, அதே விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒருவேளை இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கலன்னு சொன்னா 6 வருஷ காலங்களா போறோம். அதுதான் அவரோட பேசினேன். இந்த சர்ச்ல தண்ணியில நடந்த ஒரே ஆள் நீங்க தான் பிரதர். பேதுரு தண்ணியில் நடந்த அன்னைக்கு இருக்கிறது எழுதுனா, இயேசு கூட இருந்ததுனால பாதி தூரம் நடக்க முடிஞ்சு, நடந்து பத்துன்னு விழுந்தாரு, தூக்குனாரு, வல்லவன். ஆனா இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில தண்ணியில நடந்தது பிரதர் கிங்ஸ்லி தான் நான் சொல்லுவேன். ஆமென். ஏன்னா 6 வருஷம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் பெரிய காரியங்கள் நடக்கும். ஏன்னா அதுல நடந்து இந்த வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் கிருபை. இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஆமென். நம்மளா இருந்தா என்ன, ஒண்ணு பேக் பண்ணி ஊரை விட்டு நேரம் ஓடி இருப்போம். இருந்து சாதிக்கும்படிக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் சமுத்திரத்துல நடக்கிறது, ஆளுகையை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிறது. எல்லா ஜனங்களும் கூடி ஆர்ப்பரிச்சு உங்களை தூக்கி பல விதமான நிந்தை அவமானத்துல கட்டப்படுகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் வெளியே கொண்டு நடத்துகிறார். ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பது உண்மை. ஆமென். சொல்லுங்க. அப்ப தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் எப்படி அந்த நம்பிக்கையில் இருக்கணும்? ஒருவருக்கு கர்த்தர் புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் திறக்காவிட்டால், அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் திறக்காவிட்டால் இந்த பாதையில் யாரும் நடக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கதைத்த கத்து சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவரே கேட்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்கு. ஆண்டவரே, இதிலே நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் இருதயத்துல, என் மனதை நீங்க திறந்துருங்க அப்படின்னு நான் பயப்பட மாட்டேன். நான் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு சரியான காரியம், எனக்கு தெளிவு தெரியும். சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்கு தெளிவு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா.
11 சீஷர்களும் கூடி உட்கார்ந்துட்டாங்க. வெளியே போன ஆபத்து, சூழ்நிலை, பிரச்சனை, பெரிய போராட்டம். யூதர்களுக்கு முன்பாக தலை காட்ட முடியாது. தலை காட்டினா தலை இருக்காது. அப்ப எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் உயிரோடு கூட எழுந்த பொழுது அவருடைய சாயல் மாறி இருக்கணும். இல்லை என்றால் நிச்சயமாய் அடையாளம் கண்டிருக்கலாம். பார்த்தவன் எல்லாருமே அவருடைய பார்வை கோணல் என்று சொல்லி எல்லாருமே அவிசுவாசத்தினுடைய கூட்டத்துல சேர்த்து கொள்ளலாம், பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் நீங்க மனுஷத்தன்மையில யோசித்து பாருங்க. 100% எல்லாத்துக்கும் விசுவாசம். இன்னைக்கு எத்தனை விதமா சொல்லி ஆணி அடிச்சா கூட விசுவாசம் வரதில்லை சில பேத்துக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல பார்த்தார்கள், கற்றுக்கொண்டவர்கள், சொன்னாங்க, எல்லாமே நடந்தது. அத்தனை மறந்து ஒரு நிமை பொழுதுல மறந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு மறைக்கப்பட்டது. இதுவும் தேவனுடைய செயல்தான். ஏன்னா இயேசு ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யட்சமாய் காட்சி அளிக்க வேணும். அங்க இருக்கிற யூதர்களுக்கோ போய் காய்பாவின் அரண்மனையில எப்பா நீ எனக்கு கொன்ன வந்துட்ட பாத்தியா, இனி என்ன பண்ணுவ பார்க்கலாம் அப்படின்னு யாருக்காச்சும் சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை. காய்பாவுக்கோ அரண்மனையில் இருக்கிறவங்க ரோமர்களுக்கோ அங்க இருக்கிறதான மத்த ஹேரோதுக்கோ போய் யார் இடத்துலயும் ஒரு வெளிப்படுத்தவில்லை, எவனும் பார்க்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் பார்க்க முடியல. ஏறக்குறைய 500 பேருக்கு காட்சி அளித்தார். ஏறக்குறைய 5000 பேர்களை பார்த்திருக்கலாம். அவர் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு யூதர்களுடைய கூட்டத்துல அவிசுவாசிகளா இருக்கிற எவனும் பார்க்கவில்லை. அவிசுவாசியா இருக்கிறதான கூட்டமோ அவரை கொன்று போட்ட கூட்டமோ ஒருத்தரும் பார்க்க முடியவில்லை. ஆனா அவர் யார் விசுவாசிப்பார்கள் அல்லது யாரை கொண்டு அவர் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும் காட்சி அளித்திருக்கிறார். வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. ஆமென். இல்லைன்னு சொல்லி போன ஏறுவதை நானே பார்த்தேனே. அவரை ஏன் அவர் சொல்லல? எங்கேயுமே பார்க்க முடியல. இவர்கள் சொல்லுகிறார். அதனாலதான் கோபம் வந்து எல்லாத்தையும் துரத்தினார்கள். எல்லா ஊழியனுக்கும் பிரச்சனை வந்ததே யாரும் பார்க்காததினால். எல்லாரும் சொல்லுகிறாங்க, இங்கே நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இங்கே பார்த்தோம். அப்படி பிரத்யட்சமா எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாங்கள் சந்தோஷப்பட்டோம், கூடி ஆராதிச்சோம், எல்லாம் சொன்னா. ஆனா யார் நம்பினா? ஒருவன் கூட நம்பலை. அவனை தூக்கி போட, பேதுருவை தூக்கி உள்ள சிறைச்சாலையில போட்டாங்க. நீ இல்லாத பொல்லாத சொல்லிட்டு இருக்க, கூட இருந்த பிரமையில நீ அவர் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கூட பிடிச்சு போட்டாங்க. ஏன்? அவர்கள் இந்த 40 நாள் ஒருவரும் இயேசுவை பார்க்காததினால. பார்த்திருந்தா ஐயோ நானும் தானே பார்த்தேன், எப்படியா பார்த்தவரை போய் நானும் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னாச்சும் ஒரு இடத்துல சொல்ல. யாருக்குமே கர்த்தர் காட்சி அளிக்க. ஏன் இவர்களுக்கு மட்டும் காட்சி அளித்தார்? இவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களுடைய மனக்கண்ணை முழுவதுமா திறந்தார். அல்லேலூயா. அதுதான் சொன்னார், நான் ஒருவருக்கு அவனுடைய கரத்தை திறக்காம அவன் நிச்சயமா கண்டுபிடிக்கவே முடியாது இயேசுவை. அல்லேலூயா. எனக்கு அருமையான வேதத்தை அந்த 45ஆம் வசனம் அவ்வளோ கிளியரா சொல்லுகிறது. 23ஆம் அதிகாரத்துல வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனதை அவர் திறந்து, அது திறந்த உடனே அவங்களுக்கு எல்லா விஷயம் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. அவங்க சொல்லப்பட்ட காரியத்தை அறிகிறார்கள். என்னென்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது எல்லாம் இப்ப மைண்டுக்கு வருது. எல்லாத்தையும் கருத்து கொண்டு வந்து காண்பிக்கிறார். இவர்தான் மேசியா என்று அப்பொழுது அறிக்கை எழுதுகிறாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் மேசியாவே வாரம் என்று எவனும் சொல்ல முடியல. ஏன்? அவர்களுக்கு இனி மனக்கண் திறக்கப்படல. சுவிசேஷங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற மாதிரி, அந்த காரியம் நிறைவேற்றிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றிருக்கிறபடி ஒன்னும் அது மனதுக்குள்ளேயே வரல. சகரியாவில் சொல்லப்பட்டபடிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்? அவனுடைய மனக்கண் திறக்கப்படவில்லை. அவருடைய மனதை சுவிசேஷத்தினுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்கும்படிக்கு திறந்தார். திறந்த உடனே தான் தீர்க்க தரிசிகள் சொன்னது எல்லாம் நினைவு வருது. ஆமென். அதுக்கேற்றபடி ஆயத்தமாகறாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 16 பேர் கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் ரூம்குள்ள உட்கார்ந்து பூட்டி என்ன செய்யறது தெரியல. ஒருத்தர் சொல்லுறான், ஐயா இயேசுவை நான் பார்த்தேன். பேதுரு சொல்லி இருப்பாங்க. சரியான விளக்கம் அந்த இடத்துல கொடுக்கப்படவில்லை. பேதுரு சொல்லி இருக்கணும். ஏன்னா ராத்திரி வேளையில கூடுறாங்க. அந்த இடத்துல கூடி இருக்கிற நேரத்துல தான் இயேசு போகிறார் அந்த இடத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி எம்மாவூருக்கு அவர் அந்த இடத்துக்கு போயாச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த சீஷன் சொல்லி இருக்கணும். சகோதரிகள் ஒருவேளை கூட இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல சில காரியங்கள் அந்த இடத்துல பேச, அதனாலதான் இறுக்கமா போட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா வாங்கியா போல ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தொலாவலன்னு சொல்லி தொலாவி இருக்கலாமே இயேசுவ. 11 பேர் இருந்தாங்க. நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம். எங்கே நமக்கு உட்கார்ந்து இருக்கிறாரோ மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்மளா இருந்தா யோசிச்சிருப்போம். ஆனா 11 பேர் என்ன செய்யறாங்க? கூட்டி எப்படி நீ பார்த்த, எப்படி அவர் கள்ள திறந்து வெளியே வந்தாரா? அப்படி வந்து நிஜமாதான் நீ சொல்றியா? அவ்வளவு பூட்டப்பட்டிருக்கிறதுலயும் அவர் வெளியே வர முடிஞ்சிச்சா? எப்படிதான் இருந்தாரு சொல்லியா? கொஞ்ச நேரத்துல அவர் உள்ளேயா? அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரத்துல அவர் உள்ளேயா வந்துட்டார். எப்படி வந்தாரு?
கல்லை வச்சு மூடி இருந்தா, எதை வச்சு மூடினா, டோரை லாக் பண்ணி இரும்பு போட்டு கட்டி போட்டு கொக்கி போட்டு வச்சிருந்தாலும் சரி, இவர் உள்ளே வந்தார். இப்ப சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இப்போ என்னை பூட்டப்பட்ட அறைக்குள் உள்ளே பார்க்கிறீர்களோ அப்படி நான் கல்லை திறந்து வெளியும் வர முடிஞ்சிருக்கும். நீ கல்லை உருட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி வேணுமாலும் வெளியே வந்திருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இயேசு வேற, இந்த சூழ்நிலையில என் பிதா என்னை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறது வேற. நீங்கள் முன்பு பார்த்தது வேற மனுஷனாகிய கிறிஸ்து, இப்போ தேவகுமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 11 பேர் கூடியிருக்கிற இந்த அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு பிரத்யட்சமா உள்ளே நுழைந்து காண்பித்திருக்கிறார். கல்லறைகளோ எதுவுமே என்னை அடைக்க முடியாது. இத்தனை நாள் நீங்க என்னோடு கூட இருந்தீங்க. எந்த வீட்லயாச்சும் இப்படி கதவு பூட்டி இருக்கிற வீட்டுல உள்ள போய் நான் நின்று இருக்கிறேன்னா சொல்லுங்களேன். ஆனா ஒரு திருமண மண்டபத்துல எங்கேயாச்சும் போய் பூட்டு இருக்கிற இடத்துல, அல்லது அங்கே வேற எங்கேயாச்சும் போனோமே, அங்க நின்னமா இங்க நின்னமா, எங்கேயா பூட்டப்பட்ட இடத்துல உள்ள போனோமா, எங்கேயும் போகல. ஆனா இப்போ எங்க பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, உள்ளேயும் வரக்கூடிய அதிகாரம் பெற்றவரா. ஏன்னா மரணத்தை ஜெயமாய் விளங்கி இருக்கா. இனி அவரை அடைக்க ஒண்ணுமே முடியாது. அந்த சூழ்நிலைக்கு நேர தள்ளப்பட்டு இப்ப உள்ளே வந்து விட்டார். ஆமென். அப்பதான் சீஷர்கள் யோசிக்கிறாங்க, இதுக்குள்ளும் வரக்கூடுமே, ஆனால் அவர் கல்லறைக்குள்ளிருந்தும் அழகா வெளியே வந்திருக்க கூடும், எந்த சூழ்நிலையும் வெளிவரக்கூடும். இப்ப சாதாரணமா அன்றைக்கு நம்மோடு கூட உலாவினது போல அல்ல, இப்போ வித்தியாசமாய் அவர் உண்மையான மேசியாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யூதர்கள் உலகத்தில் இருக்கிற காரியத்தையே நோக்கி பார்த்த, சடங்காச்சாரத்தையே நோக்கி பார்த்து அவைகளுக்குரிய காரியங்களே சிந்தித்ததனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. இவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர்களுக்குள் இல்லாதபடிக்கு இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த நம்பிக்கையோட ஏமாற்றத்துக்கு நேரே தள்ளப்பட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில கலங்கி குழப்பத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வெளியிருக்கிற யூதர்கள் ஒருவேளை பல காரியங்கள், அவர்களுக்கு அணுகுமுறைகள், வெளியே பல விதத்துல எக்ஸ்போஷர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் செய்யலாம். ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நீங்கள் பூட்டப்பட்டு உள்ளே இருந்தாலும் உங்களோடு கூட உதவி செய்யும்படிக்கு நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி காண்பிச்சார். ஆமென். கிறிஸ்துவனுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிற அநேக பேரை காட்டிலும் ஒன்றுமே செய்ய முடியாத உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற, நான் உள்ளே வந்து உன்னோடு பிரவேசித்து கிரியை நடக்க முடியும். இதுதான் அவர் திறந்து கொடுத்து அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்னைக்கு சொல்ற, உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சாதிக்க முடியலையோ, தேவைகளை சந்திக்க முடியலையோ, ஒவ்வொரு காரியங்கள், உன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள், எதிர்பார்ப்பு, எதிர்கால திட்டங்கள், வேலை செல்லும், பிசினஸ், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு சாட்சிகளோடு கூட நிரூபித்திருக்கிறார். கர்த்தர் நான் செய்ய முடியும் என்று சொன்ன. எப்படி செய்வா? உனக்கு பூட்டப்பட்ட கதவுக்குள்ளும் வந்து அவர் செய்ய அவர் ஒருத்தருக்கு தான் முடியும். ஆமென். அது இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்வார். உனக்கு எல்லாம் பூட்டப்பட்டது போல் இருந்தாலும் கர்த்தர் சொல்றேன், நான் உன்னோடு கூட. இந்த 11 பேருக்கு எப்படி அவங்கள ஸ்பெஷலா நான் தேர்ந்தெடுத்து நான் உள்ளே வந்து, நான் அவிசுவாசியா இருக்கலாம், நம்ப இருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம், எந்த விதத்திலையும் இந்த நேரத்துல அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவர்களுடைய பூட்டையும் கர்த்தர் உடைத்து அல்ல, அந்த பூட்டை அப்படியே இருக்குது, ஆனா அவர் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க. உங்களுக்கு முன்பாக போட்டப்பட்டிருக்கிற பூட்டை பார்த்து கலங்காதீங்க. உங்களுக்கு அடைப்பை பார்த்து கலங்காது. கர்த்தர் சொல்கிறார், அதற்குள்ளும் நான் இருக்கிறேன். ஆமென். அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிருபையை உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். இது வேற ஒன்றுமல்ல, தேவனுடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தி கிரேஸ் என்று சொல்லுவார். நீங்கள் கர்த்தருடைய கிருபை புரிந்து கொள்ளுகிற விதம், அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு திறக்கிறார் என்று சொன்னார். அது என்ன? பூட்டப்பட்டவைகளுக்குள்ளும் அவர் உள்ளே வருகிறாரே, அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. சீஷர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. ஏதோ ஒரு இடத்துல வர சொல்லி எல்லாத்தையும் மீட் பண்றாங்கன்னா அது வேற. அது ஒரு இலக்கை நோக்கி போகிறாங்க, அதுக்கு ஒரு காரியம் திட்டமிடப்படுகிறது, செயல்பாடு கொண்டு வரப்படுகிறது. ஆனா எங்கேயுமே போகாத இடத்துல, எங்கேயுமே ஒரு இடத்துல நகர முடியாத இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறதுல உங்களிடத்தில் வந்து நிற்கிறதுனா அதுதான் கிருபை. ஆமென். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த கிருபையை நான் உனக்கு புரிய வைக்கும்படிக்கு உன்னுடைய இருதயத்தில் நான் உன் மனதை திறக்க போகிறேன். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய கரம் அதற்கு நேர ஆயத்தப்படுங்க. யோவான் 3:7-8 ஆகிய 2 வசனங்கள் என்ன சொல்கிறது? வாசிங்க. யோவான் 3:7-8.
ஆமென். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஞானஸ்நானத்தை கொடுத்து பேசுகிறார். மறுபடியும் பிறக்கிறது ஞானஸ்நானத்துக்கு அவங்க மூழ்கி ஸ்நானம் எடுத்து எப்படி புதிதாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வை அந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறார். அதுல சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனுமே அவனும் அப்படியே இருக்கிறான். அப்போ இயேசு இப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையில் இருக்கிறார், ஆவியில பிறந்திருக்கிறார், அவருடைய வல்லமையை இப்ப காண்பிக்கிறார். ஏன்னா அவருடைய சரீர பிரகாரமாக இருக்கிற சூழ்நிலைகளில் உடைக்கப்பட்டு இப்பொழுது புது சரீரத்தோடு கூட இருக்கிறது போல அவர் காணப்படுகிறார். ஆவியிலும் பிறந்திருக்கிறார், அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அவருடைய மனது தெளிவாய் தேவனுடைய அன்பின் வல்லமையிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியில பிறந்தவனும் எப்படி வர்றான், எப்படி போகிறான், என்ன நடக்குது, என்ன அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை கர்த்தர் ஒருவரை தவிர மற்றவனுக்கு தெரியாது. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்ற, நீங்கள் புதிதான ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் சொல்ற, உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம், உங்களுக்கு நடக்க போகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் கண்டுபிடிக்க ஒரு மனுஷனால் முடியாது. ஆவியில நடத்தப்படுகிற வித்தியாசமாக நடத்தப்படும். ஆமென். மனுஷன் தீர்மானம் போட்டு இப்படி எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய தீர்மானம் அவருடைய ஆவியில் நடத்தப்படும் போது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதை கர்த்தரால் மாத்திரம்தான் திட்டமிட முடியும். அதை மனுஷன் ஒன்றும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், அதை நீ கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவரிடத்துல உங்கள் மனது அறிந்து கொள்ளும்படிக்கு திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் திறப்பார். அப்போஸ்தலர் 16:14 வேதம் சொல்லுகிறது, பவுல் அந்த இடத்துல போய் தியேத்தரால ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது என்ன நடந்துச்சா, ஒரு சில கூட்டம் அந்த இடத்துல இருந்துச்சு. அவன் போய் பெரிய மைக் பிடிச்சு பெருசா பேசிட்டு இருக்கல. என்ன நடந்துச்சா வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஒரு ஆளும், தியத்தீரா அதுக்கு முந்தின வசனம் 15 ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. நல்ல கவனிங்க, எங்க போய் ஜெபம் பண்ணாங்க? வழக்கமா ஜெபம் பண்றது எங்கீங்க? ஆத்தின் அருகில போயிட்டாங்க. நமக்கு இங்க ஆத்தும் இல்ல, ஒண்ணுமே இல்லை, பாத்ரூம் இல்லை, எங்கேயுமே போக முடியாது. நமக்கு இருக்கிறது எல்லாமே இந்த சுத்துப்புறம் கட்டடமாக தான் இருக்கு, எங்கேயும் போவோம். அதனால வீட்டிலேயாச்சும் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்ங்கிறது. ஏன்னா அவர் சொல்லுகிற வழக்கமா ஜெபிக்கிற இடத்துல. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு வீடு என்பது நிரந்தரமா ஒன்று கிடையாது. நாடோடிகள் மாதிரி போய்கொண்டே இருக்காங்க. அவங்க மிஷன் ஊழியம், அவர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தாங்க. சில நாட்கள் ஒரு இடத்துல தங்கி இருந்து ஊழியம் செய்து கொண்டாங்க. எந்த இடத்துல பெர்மனண்டா தங்குன மாதிரி இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவர்கள் தங்க வைக்க தேவனுடைய கிருபை இருந்தது. அதனால எந்த இடமும் அவர்களுக்கு குறிப்பிடப்படல. அதனால இந்த இடத்துல சொல்லுகிறாங்க, நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த ஆற்றின் இடத்துல, அந்த இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்க கூடி வந்த ஸ்திரீ, ஏன்னா அந்த ஸ்திரீகள் என்ன, வேதம் சொல்ல அவருடைய பிசினஸ் உமன், சாதாரணமான ஸ்திரீகள் இல்ல, அவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆற்றின் அருகே அந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி சைட் சீயிங் என்று சொல்லி பல பேர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க தலையில கட்டுறதுக்காக என்ன செய்யறது, சில பேரு சுண்டல் விற்கிறது, மற்ற விற்கிறது பீச் சைட்ல பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி விற்கிறதுக்காக என்ன செய்ய போறாங்க. அந்த கூட்டம் மாதிரி இப்போ ஒரு கூட்டம் வருது, இவங்க ரத்தாம்பரம் விற்கிற கூட்டம். ஆமே, நல்ல உயர் ஜாதி மக்கள், பெரியவர்கள், பணம் படைத்தவர்கள், இவர்கள் வாங்கக்கூடிய இந்த விலை மதிக்க முடியாது. ஏன்னா அந்த மீன் ஷெல்ல இருந்துதான் அதை எடுக்கிறாங்க, அந்த ரத்தாம்பரத்தை இல்லையா. சிப்பிக்குள் முத்துக்குள் சிப்பிமாங்களே, அந்த சிப்பியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரத்தாம்பரத்தினாலே இவர்கள் அதை வியாபாரம் செய்து என்ன செய்யறாங்க, பணத்தை பெருக பண்ணணும். அதனால இவர்களும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்களும் பெரிய பணக்கார கூட்டம் தான். இப்ப இந்த கூட்டம் பிசினஸ் உமன் என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. இவர்களிடத்துல மைக் பிடிச்சு ஒரு பெரிய செய்தி அவர் கொடுக்கல. என்ன சொல்லப்படுகிறது, அப்பொழுது தியத்தீரா ஒரு ஆளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவருமாகிய லீதியாள் என்னும் ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். முன்னாடி அந்த 15 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் இல்ல 16 15 அவளும் அவள் வீட்டாரும் 13 வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். என்ன உபதேசம்? பெருசா அவங்க செய்தியை கொடுத்து ஆயத்தப்படுத்தி
ஒரு பெரிய ஆராதனை இந்த இடத்துல நடத்தல. ஆங்கில வேதாகமத்தில் சொன்ன அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் உபதேசித்தவங்க, பிரீச்சிங் என்று சொல்லி எழுதப்படவில்லை, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வேதம் சொல்கிற பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன சொன்னாங்க, என்னத்தை இவங்க ஜெபிக்கிறத குறிச்சு ஒரு வேலை என்ன செய்றீங்கன்னு வந்து கேட்டிருக்கலாம், அல்லது என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்திருக்கலாம். இவங்களும் எல்லாம் கூண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஜெப வல்லமை அவர்களை இழுத்திருக்க கூடும். அவர்கள் இவர்களை பார்த்த உடனே பேச ஆரம்பித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது தியத்தரா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. அவள் இருதயத்தை திறந்தார். வேதம் சொல்கிறது, அவர் திறக்காமல் இங்க ஒரு அற்புதம் நடக்க முடியாது, அதிசயம் நடக்க முடியாது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாது. ஆமென். ஒரு கிரேக்க ஸ்திரீ. அப்ப இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலைகளில இவர்கள் இருக்கிறதான இந்த தேசம் வேற, இவர்கள் எருசலேமுக்குள் இல்ல, இவர்கள் இருக்கிற இடம் எங்க இருக்குங்களா, ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற தியத்ரால இருக்கு, டர்க்கில. டர்க்கியை சுற்றுப்புறம் இருக்கிறதான ஒரு தியத்ரா என்று சொல்லி 7 சபைகளை குறித்து பார்ப்பீங்க. அந்த ஒரு ஊர் பட்டணத்துல இவர்களுக்கு, ஏன்னா பவுல் ஊழியம் செஞ்சிருக்குதான முக்கியமான அந்த பட்டணம். அப்ப அந்த தியத்ரால எருசலேம்ல இருந்து எவ்வளவோ மைல்களுக்கு அப்பாற்பட்ட இடத்துல இவர் போய் ஊழியம் செய்து பேசி கொண்டிருக்கிறார் அவர்கள் மத்தியில். ஏன்னா இவருக்கு எல்லாமே தெரியும், கிரேக்க மொழி தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப அது கேட்டபடி அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் இயேசுவினுடைய வார்த்தையை அவர் எடுத்து சொல்லுகிற சாதாரண ஒரு உபதேசம் அந்த ஸ்திரீக்கு கொடுக்கிறதான அந்த வேளையில அவள் உண்மையாய் தேவனை வணங்கினார். தேவனை வணங்கினானா ஆண்டவரை அல்ல, இயேசு கிறிஸ்துவை அல்ல. அவள் உண்மையாய் அவர்களுடைய கலாச்சாரத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள். அவர்களிடத்துல இயேசு இருதயத்தை திறக்கும் பொழுது வார்த்தை நேர உள்ள போகுது. அல்லேலூயா. என்ன செய்தாங்க? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. நல்ல கவனிங்க, என்ன செஞ்சிருப்பாங்க? இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எவ்வளவுன்னு தெரியாது. உடனே இந்த வார்த்தை அவள் இழுக்கப்பட்டு இந்த நிச்சயமா நீ கேட்டாகுவேன்னு சொல்லி அவள் குடும்பத்தை இழுத்து கொண்டு வந்திருக்க கூடும். அந்த குடும்பத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டிய அவசியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்க கூடும். அதுக்கப்புறம் உடனே அவர்கள் ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள். எங்கேயோ ஒரு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கேட்ட அந்த மாத்திரத்தில் அவள் இருதயம் திறக்கப்பட்ட உடனே வேதத்தை அறிந்து கொள்ளும் விஷயம் எல்லாம் உள்ளே வருகிறது. இங்க நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி வருஷ கணக்கா பிரசங்கம் பண்ணா ஞானஸ்தானுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஐயோ பிரதர், ஞானஸ்தானம்னா யார் சொன்னா? ஞானஸ்தானம் பிறந்தவனையே தெளிச்சுட்டாங்க. எங்களுக்கு பிறந்தவனையே அவங்களுக்கு தெளிச்சு விட்டாங்க. என்ன தெளிச்சு விட்டாங்க? வரமாட்டீங்க தெளிச்சு விட்டாங்க. நீ இனிமேல் போகாத ஆண்டவர்கிட்ட அப்படின்னு தெளிச்சு விட்டாங்களா? இல்ல இதோட நீ போ அப்படின்னு தெளிச்சு விட்டாங்களா? உன்னை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு தெளிச்சுட்டாங்களா? நல்ல கவனிங்க. அப்ப தெளிச்சாங்க. எதுக்கு? தம்பி, நீ இப்போ தூங்காத, இனி நீ தெளிவடைய வேண்டியது நிறைய இருக்கு, இந்த பிடிச்சுக்கோ இந்த தெளி தண்ணி, நீ சீக்கிரம் தெளிவாயி முழுசுமா முழுகுன்னு சொல்றான். ஆமென். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நமக்கு அனுப்பினார் தெளிவாக. இந்த ஸ்திரீ கேட்ட மாத்திரத்துல இயேசு அவங்களுடைய இருதயத்தை திறந்ததுனாலே குடும்பத்தையே இழுத்து கொண்டு வந்து வச்சு ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுதுனாலே. ஞான ஸ்நானத்துக்கு உண்டான சத்தியத்தை அவர் பேசி ஆயத்தப்படுத்தினார்னு எங்கேயும் சொல்லல. அவர் வார்த்தையை கேட்ட உடனே ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுகிறாங்க. அப்ப இயேசு இருதயத்தை திறக்காமல் ஞானஸ்நானம் வரைக்கும் எப்படி போக முடியும்? யோசிச்சு பாருங்களேன். BA டிகிரி எடுக்கிற மாதிரி, BSc டிகிரி எடுக்கிற மாதிரி 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சு டிகிரி எடுக்கிறது வேற. இங்க போன உடனே கர்த்தர் திறந்த உடனே எல்லாமே முடிச்சு வெளியே வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காம ஒப்பு கொடுக்காம டிமிக் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், லீதியாளை போலயாச்சும் மாறுங்க. லீதியா வசனத்துக்கு ஆயத்தமான, வசனத்தின்படி வாழ ஆயத்தமான, அந்த வசனம் கொஞ்ச நேரத்துக்குள்ள கிரியேட் செஞ்சு குடும்பத்தையே கூட தான் மட்டும் செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தல, தன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல அந்த தியத்ரா ஊருக்கு வாசலை கர்த்தர் இவள் மூலமாய் தரதா. லிடியா என்று சொல்லப்படுகிற பெண் கிடையாது, அது லிடியா என்கிற ஊர்ல பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியுடைய பெயர் என்ன? லீதியால் எழுதப்பட்டிருக்கிறது. லீதியா கிடையாது. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவா சொல்ல, அவள் பேர் லிடியா கிடையாது. அவருடைய பேர் லிடியால இருந்து வந்த
அந்த லீடியா என்கிற அந்த பட்டணத்திலிருந்து வந்தவளுக்கு அவங்களே பேர் வச்சுட்டாங்க லீடியான்னு. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் லீடியான்னு வச்சாங்க. லிடியாங்கிற பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, அவள் ரத்தாம்பரம் வைத்தாள். ஏன்னா அவள் கிரேக்க பெண், அதனால அவருடைய பெயர் வேற. அதனால இங்க கிறிஸ்டின் பெயரை அங்க சொல்லப்பட முடியாது. இங்க பேப்டிசம் கொடுத்து லீடியான்னு வச்சிருக்கலாம். ஆமென். உண்மையை தான் சொல்றேன். நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி நீங்களும் ஹரிச்சந்திரன் மாதிரி பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. இல்லவே இல்லை. அவள் பேர் லீதியான்னு இந்த இடத்துல தமிழ் வேதாகமத்தில் இருக்கலாம், ஆங்கில வேதத்தில் அவர் பேர் லிடியா என்று சொல்கிறார். அவள் லிடியா என்ற பட்டணத்திலிருந்து வந்த ரத்தாம்பரம் வைக்கிறவள் என்று சொல்லிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கருமையானவள். ஏன்னா அவளுடைய பெயர் வேற, ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கலாம். அவள் பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஞான ஸ்நானத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியாது, நான் அது பேசவில்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், அந்த பட்டணத்தின் மக்களை கத்த தொட்டு அதுல ஒரு வாசலை திறந்து லிடியா பட்டணத்துக்குள்ளேயே சுவிசேஷம் தியத்ரா ஒரு சபை உருவாகுவதற்கு காரணமா இருக்கிறதுக்கு ஏற்றபடி அவர்களை ஆயத்தப்படுத்தி வெளிப்படுத்தல, அது சுவிசேஷத்துல வெளிப்படுத்தல பதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் ஒரு வாசலா இருந்திருக்கிறாங்க. ஆமென். அப்ப கர்த்தர் அவர்கள் இருதயத்தை திறந்ததினால் அவர்கள் சபைக்கு வாசலாய் மாறினார். இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்ல, உங்களுடைய என்னுடைய மனதை கர்த்தர் திறக்கும் பொழுது, மனக்கண் திறக்கப்படும் பொழுது சுவிசேஷத்தினுடைய ஒளி நமக்குள் பிரகாசித்து நமக்குள் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி ஒரு வெளிச்சத்தின் பாதைக்கு நேராய் கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியும். ஆமென். அதுதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14-18 வசனத்திலையும் சொல்லப்படுகிறது. கருமையான தேவனுடைய ஜனமே, எபேசியர் 1:18 கூட அந்த கண் திறக்கப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். வாசிங்க எபேசியர் 1:18 மட்டும் வாசித்து முடிப்போம். எடுத்தீங்களா ராஜு? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். தாம் செய்திருக்கிற காரியம் என்னதென்று, இயேசுவை குறித்த காரியங்கள் என்னதென்று அறியும்படிக்கு அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆளுகையும் விசுவாசத்தை குறித்து அவனுக்கு கொடுத்திருக்கிற செய்தியும் எல்லாவற்றையும் அறியும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறக்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் கொடுக்கிறார். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறந்த கிரியைகளை நடப்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட காரியத்துல ஒருவேளை அவிசுவாசத்துல காணப்பட்டால், ஒருவேளை சூழ்நிலைகள் எங்கே நடக்குமோ நான் பூட்டப்பட்ட கதவுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறது போல இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் திறந்து நான் உள் பிரவேசிக்கும்படி ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய நான் காத்திருக்கிறேன். உனக்குள்ளும் மனக்கண் தெளிவாக்கப்பட்டிருந்தால், நீ பூட்டப்பட்டிருந்தாலும் தேவனுடைய அதிசயம் என்னதென்பதையும் இயேசுவோடு கூட இருந்து கிரியை செய்வார் என்பதை நீ அறிந்து கவனமாய் தேவனை துதிக்க முடியும். சகோதரனே சகோதரியே, அந்த அழைப்பை தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசத்தை நிச்சயம் பலன் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தரிடத்தில் காத்திருப்பீர்கள் என்ற நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். உலகம் எப்படி இருக்கிறது, உலகத்தின் சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, செயல்பட முடியும், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அவர்களுக்கு பரந்து விரிந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் யூதர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது போல் தோன்றினது. ஆனால் இந்த 11 பேர் கர்த்தருடைய முத்திரையை பெற்றுக் கொண்டிருந்தபடினால அந்த பூட்டப்பட்ட சூழ்நிலையிலும் உள்ளே ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு அவர்களை விசேஷ அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய புது பலனை ஊதினார். அவர்கள் பலன் கொண்டு எழுந்து நிற்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிற சகோதரனே சகோதரி, வாழ்க்கையில ஒரு வேலை மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏமாற்றம் போல் தோல்வி போல காணப்பட்டான். எதை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் மத்தியிலும் இயேசு பிரத்யட்சமாய் நிற்க அவர் காத்திருக்கிறார். ஏன்னா நாம் அன்றைக்கு அந்த ஜனங்கள் கூட இருந்தும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் கூட இல்லை, ஆனா அறிந்து கொள்ள முடிய வார்த்தைகள் வைத்திருக்கிறார், வசனத்தை வைத்திருக்கிறார். இன்று கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார், உன் மனது திறக்கப்படுகிற கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அத்தனை கேளுங்கள், ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறேன், உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறேன், உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை அபிஷேக ஆளுகை நான் பார்க்க ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து
பாருங்கள் அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புது பலனை கொடுக்க ஆயத்தப்படுவார். எல்லா சூழ்நிலைகள் தடைகளை உடைப்பார். அவருடைய அதிசயம் நிச்சயமாய் இன்றைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கிறது, ஒருபோதும் மரித்து போகவில்லை. ஜெபிப்போமா, எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய வல்லமையில் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய மகாபலிய கிருபையை சூழ்ந்து கொள்வதா, உங்களுடைய அபிஷேக ஆளிலே என்னை அலங்கோட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை அற்றவனை போல நான் இதை இருக்க போவதில்லை, எதுவும் நடக்காதது போல இருக்கிறது அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறபடினாலே அன்றைக்கு இருக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் மத்தியில் போதிக்கப்பட்டு அந்த வார்த்தை எங்களுக்குள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே எங்கள் மனக்கண் திறக்கப்படும்படி கர்த்தர் கிரியை செய்கிறீராக. இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏமாற்றத்தை தோல்வி தழுவி கொண்டிருக்கிறது போல் நடக்காது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நான் வசனத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரின் மனக்கண்ணை திறக்கும்படிக்கு, என் மனதுக்குள்ளே நான் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு தெளிவை உண்டாக்க என் தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க. அத்தரும் கட்டை அவிழ்க்க போகிறார். நீ பார்க்கும்படிக்கு அத்துடைய கிருபை உனக்கு கடந்து வர போகிறது. உனக்கு இருக்கிற அதிசயத்தை அத்தர் செய்யும்படிக்கு உனக்காக கர்த்தர் பேசுகிறதை நீ கவனிக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் சிந்தையை திறம், என் மனதை திறந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களை கொண்டு போகிற விதம், உங்களை நடத்துகிற விதம், உங்களை செயல்படுத்துகிற விதம், உங்களை உருவாக்குகிற விதம், உங்களை கொண்டு என்ன காரியத்தை அசைக்க போகிறார் அதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே அப்படி தெளிவாய் நான் அறிந்து கொள்ளும்படிக்கு என் மனதை அத்தர் அறிந்து கொள்ளும்படிக்கு நீ திறப்பீராக சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அவனை திறப்பா. நீ கேட்கிற பொழுது அவர் செய்யாமல் இருக்க முடியாது. வேதம் சொல்லுங்க, அவர் கேட்காத பொழுது செய்தார், கேட்காத பொழுது அவருடைய மனதை திறந்தார், கேட்காத பொழுது அவருடைய இருதயத்தை திறந்ததா. அதுக்கப்புறம் அவருடைய வல்லமையை பார்த்தோம். இன்னைக்கு நீங்கள் கேட்கிறீர்கள், அவருடைய ஆவியானவர் கேளுங்கள் கொடுக்கப்படுமா. இதை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் காலையிலே மாலையில பட்டியல் போட்டு கேட்கிறது வேற, ஆனா ஆண்டவரிடத்துல இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே என் மனது திறக்கப்படும்படிக்கு, உம்முடைய வார்த்தையை கவனிக்கும்படிக்கு, உம்முடைய வெளிச்சம் எனக்கு பிரகாசிக்கும்படிக்கு எனக்கு இந்த நாள் ஒரு அற்புத வேலையாய் மாறட்டும், ஒரு திறப்பின் நேரமாய் மாறட்டும் என்று சொல்லி கேளு. கர்த்தர் எல்லா சூழ்நிலை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓரப ஷத்தரல ஹோதிரி அந்தரபா. அத்துடைய மகிமை இறங்குகிறது. சகோதரனே சகோதரி, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்ணை திறக்க போகிறார். ஓரபில ஹோதிரி மன ஷத்தரலதுரியா. அத்துடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு மேல் அடிக்கப்பட்ட பஸ் ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கேளுங்கள் சகோதரி, கேளுங்கள் சகோதரி, எல்லா வாய்களை திறந்து ஒவ்வொரு கேளுங்க. கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார், திறக்க போகிறார். ஒரு மகிமை, வல்லமை 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 அடர்ந்து வருகிறது. திறக்கிற தேவனுடைய மகிமை. ஓடி வானா சாதார லதுரவியா. அறிந்து கொள்ளும்படிக்கு திறக்கிற தேவனுடைய வல்லமை. ஒவ்வொருவருக்குள்ள பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிற வல்லமை. ஒவ்வொருவருக்குள் உனக்குள்ளே, உன் இடத்துல உன்னுடைய வேலை ஸ்தலத்துல என்ன நடத்த போகிறார் என்பதை திறக்கக்கூடிய அந்த வல்லமை கடந்து வரட்டும். ஓ, நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய எல்லைகளுக்குள்ள, உன் ஊழியங்களுக்குள்ள, உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளே அத்துடைய மகிமை உன் மேல் நடத்தட்டு சொல்லுங்க. ஆண்டவரே நான் நடக்கிறதற்கு ஏதுவா, ஆண்டவரே நான் வழி நடத்தப்படுவதற்கு ஏதுவா, சரியான பாதையில போகிறதற்கு ஏதுவா, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிறதற்கு ஏதுவா எனக்கு திறக்கப்படுவதாக. ஓ லாசதா ஹோதரியா, மனது திறக்கப்படுவதாக. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எனக்கு கர்த்தரிடமிருந்து கடந்து வருவதாக. ஓ லைஃப் சத்துரவா. அத்துடைய மகிமை ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தா இந்த ஆசீர்வாதத்தின் மேலே அது உனக்கு திறப்பாராக, திறப்பாராக. வேதத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை திறப்பாராக. சுவிசேஷத்தின் வார்த்தையை கொண்டு போகிறதற்கு திறப்பாராக. உன் மனது அதற்கு பூட்டப்பட்டிருந்தால் அந்த திறப்பாராக. நீ மற்ற காரியங்களை பார்க்கிறதல்ல, உனக்கு சீரியல் பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, அத்துடைய வார்த்தை ஆராய்ந்து பார், வார்த்தை ஆராய்ந்து பார்க்க உனக்கு திறக்கப்படுவதாக. இயேசுவை நாமத்தினால அத்துடைய மகிமை திறக்கப்படுவதாக. ஓடி வஷத்தரலதுரவிகா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள தைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில ஒவ்வொருவருக்குள்ளாக ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலனை கொடுத்து திருப்தியாக்கட்டும். சம்பூர்ணத்தை காண உதவி செய்யும். நன்மையினால்
வாயை திருப்தியாக்குவீர் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த பிரகாசம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர், கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகட்டும். வந்த அத்தனை பேர் மேலும் இந்த ஆசீர்வாதம் பழகி பெருகட்டும். நாமத்துக்கு மகிமையாய் இந்த சபை கடந்து வர உதவி செய்ததற்காக நன்றி. கிளைச்சபை ஊழியர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு பெயர் பெயராய் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா ஸ்தலத்தில் கர்த்தனை வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். திரியேக தேவனுடைய மகிமை எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரை கடந்து வந்து இந்த நாளை பரிசுத்த ஓய்வு நாளிலே மகிமையை காணத்தக்கதாக தேவனை கிருபை பாராட்டு. உடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துக்கிறோம். வந்த அத்தனை பேருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் பழகி பெறுவதா எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்து. இந்த சித்தம் போல் எல்லா காரியங்களும் நடக்கப்பெற உதவி செய்யும். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.